ஆஃபர் போடுறதுக்காகவே நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் அந்த பிளான்ட்டில் வளர்த்துட்டு இருக்குங்க. பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறேன். பிளான்ட்டோட ஹைட்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் இருக்கும். எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான், எல்லாமே ஒட்டுக்கண்ணுகள். ஓகேங்களா, இது நம்ம ஊருக்கு காய்க்குமா கேட்டிங்கன்னா தாராளமாக காய்க்கும், எல்லா மண்ணிலையும் காய்க்கும். நீங்கள் ஒரு டெரஸ் கார்டன் வைக்கணும், புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் தாராளமாக இந்த ஆடிப்பட்டத்தை தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செடிகளை தாராளமாக இந்த மாதிரி சீசன்லாம் தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஓகேங்களா, ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லா செடிகளும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட உங்களுக்கு ஆஃபருக்காகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிளான்ட் ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கோல்டன் சீத்தா. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா NMK சூப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சீத்தாப்பழ வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம் இருந்து 1/2 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடியது. நல்லா சதைப்பற்று நிறையா இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இனிப்பாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி. பாருங்கள், பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபரு என்னப்பா செடியெல்லாம் நல்லா டம்மியாக கொடுத்துருவீங்களா, நல்லா செடி கொடுத்துருவீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. பெஸ்ட்டான பிளான்ட்டை நீங்கள் வீடியோவிலே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். பிளான்ட்டை பாருங்கள், தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன். எல்லா பிளான்ட்ஸும் பாருங்கள், இது ஃபுல்லாகவே உங்களுக்காக ஆஃபருக்காக நாங்கள் வச்சிருக்க பிளான்ட். ஓகேங்களா, கோல்டன் சீத்தாவும் நீங்கள் தோட்டம் வைக்கிறவங்களாம் கூட ஆஃபரில் யூஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை நான் வீட்டு மொட்டை மாடியில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை வந்து தோட்டம் நம்ம சின்ன தோட்டம் வைக்கிறோமோ அதில் எனக்கு இப்போ சீத்தாப்பழ வெரைட்டிஸ் வைக்கணும், அதில் வைக்கிறோம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுவும் வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்குது. கோல்டன் சீத்தா. ஓகேங்களா, கேட்லாகில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சீத்தா. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காட்டு சைடில் எல்லா சைட்லையும் நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய பச்சை கலரில் வரக்கூடிய சீத்தா. இந்த பிளான்ட்டோட ஹைட்டு எல்லாமே நீங்களே பாருங்கள், எடுத்து காட்டுறேன். சூப்பராக இருக்கும் எல்லாமே. இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட். ஓகேங்களா, இதெல்லாம் ஒட்டுக்கண்ணுனால நீங்கள் தாராளமாக வச்சிங்கன்னா போதும். மினிமம் 6 மந்த்தில் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த பிளான்ட் ஆஃபர் போயிட்டு இருக்குது. எல்லாமே பெஸ்ட். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது, புது செடிகள் எல்லாமே சூப்பராக. 1-2 பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் ஆடி ஆஃபரில் போயிட்டு இருக்குது. பிளான்ட் எல்லாமே மெச்சூராக இருக்குங்க பாருங்கள். இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகேங்களா, ஒட்டுக்கண்ணு தான். அப்படியே லைனாக வந்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் சீத்தா. ஓகேங்களா, சிகப்பு சீத்தா என்று அழைக்கக்கூடிய ரெட் சீத்தா, இதுவும் ஆஃபரில் போகுதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடியோ ஒரு 10 செடியோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயோ இல்லை வந்து 1000 ரூபாயோ இல்லை ஒரு 300 ரூபாயோ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் கொடுக்காத ஆஃபர். இதுவும் பாருங்கள், ரெட் சீத்தா பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இருக்கும். இது இலையை பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். ஓகேங்களா, காய் சிகப்பாக வரும், பழம் பழுக்கும் போது நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ஒல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த சீத்தாவும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம்.